41 அப்பாவி உயிர்கள் கரூரில் உயிரிழந்திருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்திற்கு ஒரு கரும்புள்ளியாக அந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. நடைபெறக்கூடாத நிகழ்வு. குழந்தைகளும் பெண்களும் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இவர் ஏதோ சொல்றார், சமன் வந்ததை பற்றி டிவியில் வந்ததுன்னு காமிச்சேன். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்களுக்கெல்லாம் சமன் வரணும் இல்லைங்கிறாரு. நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், சமன் வந்தால் சந்தோஷம், போய் நடந்ததை சொல்கிறதுல தப்பே இல்லை, நான் அதுக்கு ரெடி. சமனை கொடுக்க சொல்லு, நான் போய் டெல்லியில் எங்கே கூப்பிட்டாலும் போய் நான் நடந்ததை சொல்லிட்டு வரேன். இதில் என்ன இருக்குது? தப்பு இல்லை என் மேலே. அதனால் சமன் வந்தால் போய் சொல்லிட்டு வர வேண்டியது தானே. சமனை வாங்கலைங்கிறது போய் பத்திரிக்கையில் வந்தது, செய்தி வந்தது தான் சொல்கிறோம். எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் தினம்தோறும் பச்சை குழந்தையிலிருந்து பாட்டி வரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் அது கேவலமான ஒரு அரசு. அந்த அரசை அகற்ற வேண்டுமா இல்லையா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். கிருஷ்ணகிரியில் 2.5 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். 75 வயது முதியவரை கொலை செய்துவிட்டு அவருடைய மனைவி 70 வயது முதியவரை கற்பழிக்கப்படுகிறார். கற்பழித்து கொலை கற்பழிக்கப்படுகிறார். 6 வயசு குழந்தை ரோட்டில் தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை கற்பழிக்கப்படுகிறது. இன்னைக்கு வரும்போது டிவி பார்த்தேன், இப்போ கூட 12 வயசு குழந்தை புள்ள கற்பழிக்கப்பட்டிருக்கிறது. 80 வயசு பாட்டி கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கழட்டிக்கிட்டு கற்பழித்து கொலை பண்ணிட்டு போகிறான். 2.5 வயசு குழந்தைய கற்பழித்தவன் திமுகவுடைய கிளை செயலாளர். நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசாக இருந்தால் விசாரணையே கிடையாது, ஷூட்டிங் ஆடுறதா சுட்டெறிஞ்சிருவாங்க. அம்மா செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா?